ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது குச்சேலர் தினம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் வருகிற மார்கழி மாதத்தில் வருகிற முதல் புதன்கிழமை, இப்போ தலை வெள்ளி அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தை வெள்ளி, முதல் வெள்ளி, அது மாதிரி ஆடி வெள்ளி, அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் வருகிற முதல் புதன்கிழமை தான் குச்சேலர் தினம் அப்படின்னு நாம் கொண்டாடுகிறோம். நம்மளுடைய கண்ணன் மாயக்கண்ணன், அவனை கண்டு மயங்காதவங்க யாருமே கிடையாது. கண்ணா மணிவண்ணா எப்படி வேணாலும் 1000 பேர் இருக்குது நம்ம கிருஷ்ண பகவானுக்கு. ஒரு தூய்மையான அன்பு, ஒரு ஆழமான நட்பு. சுதாமன் அப்படின்னு பாலபருவத்தில், அப்போல்லாம் ஸ்கூலு காலேஜ் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருமே குருகுல வாசலுக்கு தான் போவாங்க. அந்த குருகுல வாசத்தில் அவங்க குருநாதர்கிட்ட போய் பாடம் கற்றுக்குவாங்க. கிருஷ்ண பரமாத்மா பார்த்திங்கன்னாக்கா பெரிய ஆள். அவங்க அங்கே படிக்க வர்றாங்க. குச்சேலர் சுதாமன் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர். பின்னாடி அவருக்கு குச்சேலர் என்கிற பெயர் கிடச்சிது. அந்த சுதாமனும் கிருஷ்ண பரமாத்மாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உற்ற தோழர்களாக அந்த குருகுல வாசத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இது ஒரு மீள் பதிவு தான், இருந்தாலும் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த பால்ய பருவம், அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் உண்டு. எல்லாரும் பிரிந்து அவரவர்கள் இடத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படி வரும்போது சுதாமனுக்கு ரொம்ப மனது வருத்தமாயிடுது. ஏன்னா கண்ண பரமாத்மா பார்த்திங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ராஜாங்க விஷயத்தளவுக்கு இருக்கிறாங்க. இவர் ரொம்ப ஒரு ஏழை பிராமணராக இருக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த ஒரு நட்பு நீடிக்க போகுது அப்படிங்கிறது மனசுக்குள்ளே அவளுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. எப்படி போய் கேட்குறதுன்றது தெரியலை. இதையெல்லாம் தெரியாதவர் இல்லை நம்ம கண்ண பரமாத்மா. கிருஷ்ண பகவானுடனே எந்த நேரத்திலும் எப்போ வேணாலும் நீ என்னை பார்க்கலாம், இதே நட்போடத்தான் நான் உன்கிட்ட இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு பிரதிஜை மாதிரி செஞ்சுக்கிட்டு, நம்ம 2 பேருமே அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. சுதாமன் அவருடைய ஊருக்கு போகிறாரு. கண்ண பரமாத்மாவும் மதுராவுக்கு போயிட்டு மகாலட்சுமி தேவியே தன்னுடைய மனைவியாக கிடச்சிது. உலகத்தில் உள்ள 8 ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாகி ரொம்ப பிரமாதமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல் சுதாமன் பார்த்திங்கன்னா சுசீலை அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு அம்மா, அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 27 நட்சத்திரங்களும் கொண்டு 27 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் அவர். வறுமை அப்படி ஒரு வறுமை வந்துடுது. ஆனால் தன்னுடைய நண்பனை பற்றி நிறைய எப்பப்பாரு இந்த சுசீலையிடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வறுமைக்கு ஒரு எல்லையில்லாத அளவுக்கு போயிடுது. அப்போ அவங்க சுசீலை சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் போய் உங்கள் நண்பனை பார்த்து ஏதானும் கொஞ்சம் ஒத்தாசை நாடக்கூடாதா, போய் ஒரு உதவி கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப தயங்குறாரு. ஒரு கட்டத்தில் அதுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர், சரி நான் துவாரகைக்கு போயிட்டு நான் கண்ணனை பார்த்துட்டு நான் வரேன், நான் மதுராவில் போய் பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கறதுக்காக வேண்டி கிளம்பி வருகிறார். அவர் ரொம்ப ஏழ்மை நிலை. சரி, நண்பனை பார்க்கும்போது வெறுங்கையில் போகக்கூடாது, எனக்கு ஏதானும் கொடுன்னு சொல்லும்போது அவருடைய கந்தல் ஆடைகள் தான், ரொம்ப ஒரு எளிமையானவராக தான் இருக்கிறாரு. அந்த அம்மா வீட்டில் இருந்ததில் ஒரு பிடி அவள் எடுத்து கொடுக்குறாங்க. அது தன்னுடைய அங்கவஸ்திரத்தில் முடிஞ்சிக்கிட்டு கொண்டு வராரு. அவர் வந்த களைப்பில் அவர் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையாக இருக்கிறதுனால வாயிற்காப்பாளர்கள் எல்லாம் அவரை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும், நீ யாருன்னு சுதாமன்னு சொன்னால் தெரியும், நான் ரொம்ப பால்ய சிநேகிதன்னு சொல்லும்போதே கண்ண பரமாத்மா உப்பரிகையிலே மேலே இருந்து பார்க்குறாங்க. அங்கே ஏதோ நிகழ்ச்சி நடக்கிறத பார்க்குறாங்க. யார் அது அப்படின்னா சுதாமன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கண்ணபிரான் ஓடி ஆற தழுவி கட்டி அணைத்து கொள்கிறார். தன்னுடைய நண்பர்கள் 2 பேருக்குமே அங்கே பேச்சுக்கே இடம் இல்லை.
அப்படியே அவரை அழைத்து கொண்டு அந்த நல்ல அரண்மனைக்குள்ளே போயிட்டு தாயாரை உட்கார சொல்லிவிட்டு அவருக்கு சிரம பரிகாரம் எல்லாம் செய்து அவருக்கு புதிய ஆடைகளை கொடுத்து அவரை நல்லபடியாக அவர் குளித்து விட்டு வர சொல்லிவிட்டு அவருக்கு பாத பூஜைகள் எல்லாம் கண்ண பரமாத்மா தானே பண்ணி தாயாரே தன் கையாலே உணவெல்லாம் தயார் பண்ணி எல்லாருமா சேர்ந்து ராஜோபசாரத்துடன் அவருக்கு உணவு பரிமாறுகிறார்கள். இங்கே வந்த விஷயத்தை அவர் சுத்தமாக மறந்துடுறாரு. தன்னுடைய ஏழ்மையான நிலைமை பற்றியோ தன்னுடைய மனைவி குழந்தைகளை பற்றியோ எதுவுமே அவர் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு தாம்பூலம் எல்லாம் தரித்து நல்லா கொஞ்சம் நிதானமாக ஓய்வெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அப்போ போகும்போது ஞாபகம் வருது, அடடா நம்ம எதுவுமே கேட்கலேன்னு. இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கண்ணனும் சுதாமனும் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு ஊஞ்சலோ இல்லை ஒரு மெத்தை மாதிரி இருக்குது, அதில் உட்காரும்போது நீ எனக்காக என்ன கொண்டு வந்தேன்னா, அவர் அந்த தயங்கி இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனைக்குள்ளே இருக்கிறவருக்கு இந்த ஒரு பிடி அவலை கொண்டு போய் நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால அதை மறைக்கிறாரு. உடனே இல்லை நீ என்ன கொண்டு வந்தாலும் பரவாயில்ல நான் வாங்குறேன்னு வாங்கிக்கிறாரு. அது சின்ன அவல் தான் அதை எடுத்து கொஞ்சமாக ஒரு பிடி ஒரு வாய்க்குள்ளே போடுறாரு. போட்ட உடனே அந்த அவல் சாப்பிட்ட உடனே அவங்க வீட்டில் அவருடைய மனைவி ஆகிய சுசீலையும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த ஏழ்மை நிலையெல்லாம் போயிட்டு பட்டாடை, பீதாம்பரம், பட்டு பீதாம்பரம், தங்கம், வைரம், நவரத்னமாக அவ்வளோ ஆபரணமும் அவங்க வீடுமே ஒரு மாளிகை மாதிரி ஆயிடுதான். அடுத்து இன்னொரு பிடி எடுத்து போனோடனே அந்த ஊரே குபேரப்பட்டணமாக மாறிடுதான். 3வது எடுத்து வாயில் போட போகிறாரு. தாயார் போய் தடுத்துடுறாங்க. சுவாமி நீங்கள் இந்த 3வது பிடியும் சாப்பிட்டீங்கன்னா நானே அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு உணர்த்திடுறாங்க. அதனால் அவர் அதை நிறுத்திடுறாரு. இந்த வகையில் முடிஞ்சிடுது. இவருக்கு உண்டான உபசாரமெல்லாம் கொடுத்துட்றாரு. இவர் அவ்வளோ ஒரு பரமானந்தமாக ஆயிடுறாரு. குச்சேலர் அங்கே இருந்து அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அடடா நம்ம மனைவி கேட்க சொன்னாங்களே, நம்ம கண்ணனை பார்த்த ஒரு ஆனந்தத்தில் ஒரு மகிழ்ச்சியில் நம்ம எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போயிடுறாரு. தன்னுடைய ஊர்கிட்ட போகும்போது பார்த்தா இது என்னது, இது நம்ம ஊர் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே போக போக வேறு மாதிரி இருக்கே, நாம் ஏதோ இடம் மாறி வந்துட்டோமோ, இது பெரிய குபேரப்பட்டணம் மாதிரி இருக்கே, எங்கே சொர்க்கத்தில் வந்துட்டோமோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா தன்னோட குழந்தைங்கள்லாம் ஓடி ஓடி வந்து அப்பா அப்பான்னு கட்டிக்குது. அப்போ பார்த்தாக்கா தன்னுடைய வீடு, தன் மனைவி, குழந்தைகளெல்லாம் தான் அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஆயிருக்கிறது. அவர் கேட்காமலே கண்ணன் அவ்வளோ கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக, ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக ஆகிடுது அவங்க குடும்பத்தில். அது நடந்த நாள் தான் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய இந்த மாதிரி இலைகள் உண்டு. அதில் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் உண்மையான நண்பர்கள் தினம், ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்கிறோம் இல்லையா. அது முதல்ல நம்ம கண்ண பரமாத்மாவும் குச்சேலரும் தான் அதெல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அவர் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனால் இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து அந்த மார்கழி மாதம் வருகிற முதல் புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லைன்னா சூரிய உதயத்தை ஒட்டி நேந்திரம்பழம் இல்லைன்னா வாழைப்பழம் அப்படியே ஒரு சீப்பு பிச்சு எடுக்காமல் அப்படி வச்சுட்டு கிருஷ்ணருக்கு ஒரு பிடி அவல் அன்றைக்கி, மற்றபடி நீங்கள் என்ன வேணால் பக்ஷணமெல்லாம் செஞ்சுக்கலாம், அந்த ஒரு பிடி அவல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை கொடுத்ததுனால தான் அத்தனை செல்வங்களையும் கண்ண பரமாத்மா கேட்காமலேயே குசேலருக்கு கொடுத்ததுனால ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் கிருஷ்ண பகவான் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார். அதனால் நம்மளுடைய பக்திக்கு ஒரு அளவுகோல்னு வச்சுருப்பார் அவர். அதனால் அன்றைக்கி எல்லாரும் மறக்காமல் அன்றைக்கி காலையில் உங்களுக்கு முடியலன்னா எப்போ முடியுதோ அப்போயாவது செஞ்சுருங்க. ஆனால் கட்டாயம் காலையில் உங்களுக்கு செய்கிறது, உஷத்காலத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாராயணீயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதில் ஒரு 10 பாடல்கள் குச்சேலர் உபாக்கியானம், அதாவது குச்சேலாபியானம்னு சொல்லுவாங்க. அதை படிக்க தெரியலனா கூட நீங்கள் யூடியூப்ல எல்லாம் போட்டிங்கன்னா நாராயணியம் இந்த மாதிரி குச்சேலோபாக்கியானம் அந்த தசகங்கள்லாம் நீங்கள் கேசட்டில் கூட ஒலிக்க செய்யலாம். நீங்கள் இப்போ நிறைய இந்த மாதிரி வசதிகள்லாம் நமக்கு வந்துடுது. குருவாயூரில் பார்த்தீங்கன்னா கேரளத்தில் இது அதிசிறப்பாக ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க. இந்த திருவிழாவை
நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன நெய் தீபம் பெருமாளுக்கு போடுங்க. குருவாயூரப்பன் படம் இருந்தால் விசேஷம், அப்படி இல்லைன்னா நாம் சாதாரணமாக கிருஷ்ண பகவான் படங்கள் இல்லைன்னா நமக்கு வெங்கடாஜலபதி படம் எந்த பெருமாள் படமாக இருந்தாலும் பரவாயில்ல. மார்கழி மாதம்ங்கும் போது நம்ம எல்லாருமே காலையில் எழுந்துடுவோம். ஒரு வெத்தலை பாக்கு, பழம், பூ, பெருமாளுக்கு பிடிச்சது ஒரு துளசி தீர்த்தமும் ஒரு பிடி அவல், இது கட்டாயம். அதுக்கப்புறமா நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யுங்க, என்ன வேணால் செய்யுங்க, ஜாங்கிரி, லட்டு, ஜிலேபி என்ன வேணுமாலும் செய்யுங்க. இதை மட்டும் செஞ்சுட்டு அன்னைக்கு அந்த வாழைப்பழம் ரொம்ப சிறப்பு. குறிப்பாக நேந்திரம்பழம் கிடைச்சாலும் நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்கிதோ அது செய்யுங்க. கட்டாயம் துளசி தீர்த்தமும் அவளையும் வைத்து கண்ணபிரானின் பரிபூரண அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த இனிமையான ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதாவது உண்மையான நண்பர்கள் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எல்லாருமே நாமளும் கண்ணனுக்கு நண்பர்களாகவோ இல்லை கோபிகளாகவோ நம்ம எப்படி இப்போ கீதையில் அப்படித்தான் பகவான் சொல்கிறாரு, நீ பக்தனாக இருந்தால் பக்தனாக. அர்ஜுனன் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, நண்பனாக இருக்கிறாரு, அவருக்கு எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க மகாபாரதத்தில். இந்த மாதிரி கண்ணபிரானை நாம் தாயாக, தந்தையாக, தெய்வமாக, உற்ற நண்பனாக எப்படி வேணாலும் நம்மளை அவரை பாவிச்சிட்டு நாம் அந்த வழியில் அவரை பார்த்தோம்னா அவர் நம்மளை கண்கொண்டு பார்த்து நமக்கு காலம்பூரா நம்மளை காப்பாற்றுவார். இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.